நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நீல சுமையன உலகத்துல இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. சோகம், சந்தோஷம், தவிப்பு, துக்கம் இது அத்தனையும் இந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல மகாத்மா காந்தியும் அவரே ஆசைப்பட்டு ஓட்டின முத்தையாவுடைய சைக்கிளும் தான் இந்த வீட்டில் பிரமுகமான உணர்வா இருக்கு. நம்ம எல்லாரையும் சுதந்திர காத்த சுவாசிக்க வச்ச மகாத்மாவுடைய பரம சீடன் தான் இந்த முத்தையா. தேதி கிழிக்க கூட ஆள் இல்லை. என்ன மனுஷங்களோ தெரியல. அப்பா மகாத்மா காந்தி பிறந்த நாள் இன்னைக்கு. ஸ்வீட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கடா, எடுத்துக்க. அப்பா இன்னைக்கு ஏய் அப்பா பேசிட்டு இருக்காருல, எங்கடா போற நீ? பெருசுங்கெல்லாம் பேசுற இடத்துல எனக்கு என்ன வேலை? நான் என் ரூமுக்கு போறேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாப்பா? இந்த நாளை பத்தி என்கிட்ட பேசாதடா. மகாத்மா காந்தி பிறந்த நாள் இன்னைக்கு. வருஷத்துல நான் பேசுற ஒரே நாள் இதானடா. காந்தியோட பிறந்த நாள் மட்டும் இல்ல இன்னைக்கு, எங்க அத்தையோட நினைவு நாளும். அதை உங்க அப்பா கிட்ட முதல்ல சொல்லுங்க. அம்மா செத்து 15 வருஷம் ஆகுதுப்பா. ஒரு வருஷத்துக்கு கூட நீங்க வந்ததே இல்லை. என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? இங்க ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மனசு உறுத்தலையாப்பா? இது வரைக்கும் அவன் தேவசத்து நான் வந்ததில்லை, இனிமேல வரமாட்டேன். உங்க அம்மா பண்ண தப்புடா. மகாத்மா பிறந்த அதே நாள் அவன் இறந்து போனான். உங்க அம்மாவை நினைச்சு என்னால துக்கப்பட முடியாது. இன்னைக்கு காந்தி பிறந்த நாள். இந்த நாள்ல என் பொண்டாட்டி நினைச்சு வருத்தப்பட சொல்றியா? வருத்தப்பட வேண்டிய நாள் இது கிடையாதுடா. சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு தெரியும். சந்தோஷப்படுங்கடா.
இந்திரா பிறந்த ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்பட வேண்டிய நாள்டா இது. திருத்த முடியாதுப்பா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏண்டா என் மச்சான் கம்பெனியில் வேலைக்கு போய் பார்க்க சொன்னேனே, போனியா? ஏதோ உங்க தாத்தா மேல இருக்க மரியாதைக்காக சொன்னேன்டா. நீ எங்க ஒரு வேலைக்கும் போறதில்ல, வெட்டிக்கும் போறதில்ல, இப்படியே குட்டி சவுந்துல உட்காந்துருக்க. என்னதான்டா பண்ண போற நீ? அண்ணா 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டு 2 அது. அது என்ன சொல்லண்டா ஜட்டின்னு. சரி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடணும். ஏண்டா 10வது வரைக்கும் படிச்சுட்டு அசிங்கமா அடுக்கு துணி தூக்கிட்டு இருக்க. இந்த வேலை பார்த்து தான் 10 வருஷமா கஞ்சி ஊத்திட்டு இருக்கேன் பொண்டாட்டி புள்ளைக்கு. சும்மா உன் வேலையை நித்தியம் பாரு. வேலை. உனக்கு என்ன தெரியும்? இந்த வேலை தான் செய்யறதுன்னு இல்ல, இதெல்லாம் ஒரு வேலை. எந்த தொழில் செஞ்சாலும் மரியாதை வேணியா முதல்ல. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கணுண்ணா, அங்கே வேற போகணும். ஆள் வெயிட் பண்ணுறாங்க, போயாகணும் சீக்கிரம். நீ சொல்கிறது புரியுதுடா? புரியுது. முத்தானா கூட சொல்லியிருந்தாரு, கொரியர் கம்பெனியில் வேலை இருக்குது, மாதம் 1000 ரூபா சம்பளம், 20 ரூபா பேட்டாவான், டெய்லி 2 வேளை சாப்பாடோட போட்டுருவாங்களாம். அப்புறம் என்னடா கிளம்பி போயிட்டே இருக்கணுதுண்ணே. அது மெயினாக டெலிவரி பண்ணுறது சைக்கிள் கேட்குறாங்க மாப்பிள்ள. சைக்கிளோ என்கிட்ட இல்லை, சைக்கிள் இருந்தால் வாங்குறானுங்க, இல்லைனா கிளம்பி போகன்றானுங்க. பாக்கெட்டில் இருக்கிறதோ 250 ரூபா தான் காசு. அதை வச்சு சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட வாங்க முடியாது. தான் என்ன சொல்ல வரன்னு புரியுதுடா. உனக்கு தான் ஒரு தாத்தா ஒருத்தன் இருக்கானே, 60 வருஷமா அவனு ஒரு சைக்கிளை தினமும் தொடச்சி மட்டும் வைக்கிறானே. அது சும்மா தான் நிற்குது, அதை உசார் பண்ணக்கூடாதான்னு கேட்குறா தானே. என்னடா தெரியும் சைக்கிளை பற்றி உனக்கு? ஒன்ஸ் அப்பான் த டைம் என்னைக்கோ ஒரு நாள் காந்தி மெட்ராஸுக்கு வந்தப்ப இவர் சைக்கிளை ஆசைப்பட்டு வாங்கி ஓட்டிட்டாரான். அன்னிலேருந்து கிழவனும் அந்த சைக்கிளை இன்னமும் பொக்கிஷ மாதிரி வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்கான்டா. யாராவது உயிருக்கு போறாடுறாங்க, மருந்து வாங்கணும், உங்க சைக்கிளை கொஞ்சம் கொடுங்கனாலே கொடுக்க மாட்டான் கிழவன். அந்த சைக்கிளை யாராவது தொட்டா அந்த கிழவனுக்கு வர்ற கோபம் இருக்கே சுனாமியா அடங்கிடும். சான்ஸே இல்லடா. ஏண்டா காலையில் காஞ்சி போய் கிடக்குற, பாக்கெட்டில் 250 ரூபா காசு இருக்குது, போனோமா ஒரு ஃபுல்லு வாங்கினோமா அடிச்சோமா மட்டை எல்லாம், அப்புறம் உன் இஷ்டம் பார்த்துக்கோ. போகிறேன். எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சு இருக்கட்டும். இவ்வளோ நாள் அவன்கிட்ட பாட்டிலை காட்டி ஏதோ செட்டப் பண்ணேன். இன்னைக்கு அவன் குடியை கெடுக்கிறதுக்கே பாட்டிலை காட்டி அவன் தாத்தா சைக்கிளை செட்டப் பண்ற. குடிகாரன் வேற யோசிக்கிறான், எங்க போய் முடிய போதோ போ. ஹலோ, யாருப்பா? சொல்லு சுப்பிரமணி. ஃபங்க்ஷனா? காந்தி ஜெயந்திக்கு நான் வந்து ஸ்வீட் கொடுக்கணுமா? என்ன தைரியண்டா உங்களுக்கெல்லாம்? காந்தி சொன்னது ஒன்னாவது நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களாடா? ஒன்னாவது செஞ்சிருக்கீங்களா நீங்க? காந்தி நாட்டை வந்து வெள்ளைக்காரன்கிட்ட இருந்து வாங்கினாரு, நீங்க திரும்ப வெள்ளைக்காரனுக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வர சொல்றீங்களா? என்னால முடியாதுடா. காந்தி ஒரு இந்தியாவை சொன்னார்ல, அந்த இந்தியா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. நான் அதுல வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியே வாழ்ந்து நான் செத்து போறேன். நான் வரமாட்டேன்டா, நான் வரமாட்டேன்.
அப்பா வேற பிபி வந்து படுத்துட்டாரு. வீட்டு செலவுக்கு காசு இல்ல. செல்போன்ல லட்சம் கோடின்னு பேசுங்க, வீட்டுக்கு ஒன்னும் கொடுக்கறது இல்ல. என்ன லட்சுமி பண்றது? வீட்டை பார்க்குறானுங்க, பிடிச்சிருக்குன்ட்டு போறானுங்க. அப்புறம் ஆயாவுக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்றானுங்க. என்ன பண்ணுறது? எவனாவது ஒருத்தன் வராமல் போக போகிறான். இரு அள்ளின்னு வரேன். அழுத்தி தவைடி, உன் புடவைய மட்டும் நல்லா துவைக்கிற. என்னப்பா சைக்கிளை காணோம்டா. வீட்லயும் பார்த்துட்டேன், வெளியும் பார்த்துட்டேன், சைக்கிளை காணோம்டா. ஏய், நீ பெத்தது என்ன வேலை பண்ணிருக்கு பார்த்தியாடி? அவன் தான் எடுத்துட்டு போனான்னு எப்படி சொல்றீங்க? அவன் எடுத்துட்டு போனான்னு சொல்லடி, திருடிட்டு போயிருக்கான்னு சொல்றேன். ஏற்கனவே நிறைய வாடி திருடின நாய் தானே அது. 8 வயசுல என் பேக்கெட்ல கை வச்சான். 10 வயசுல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களோட ஜாமெண்ட் பாக்ஸ் திருடினா. 13 வயசுல நாயர் கட்டல சிகரெட். 14 வயசுல உன் கழுத்துல செயின். +2 படிக்கிறப்ப கொஸ்டின் பேப்பர் திருடினா. இப்போ சொந்த தாத்தாவோட சைக்கிளே தள்ளி போயிட்டாண்டி. ஆமா, நீங்க ஒழுங்கா அவனுக்கு பாக்கெட் மணி கொடுத்திருந்தா அவன் ஏன் திருடுறான்? இருக்கு மவரு, ஒரு குப்பை தொட்டிய புள்ளையா பெத்து வச்சுக்கிட்டு பழியெல்லாம் ஏமாடி அடி போடுற. உலகமே அந்த சைக்கிள் தாண்டி எங்க அப்பா வாழ்ந்துருந்தாரு. அதை போய் தள்ளு போயிட்டானே தருதல. இவெல்லாம் லாரி அடிச்சு தாண்டி சாவான் நடு ரோட்ல. இந்த பாருங்க, அவனை சபிக்காதீங்க. கோயில் கோயிலா தவங்கனது பெத்த பிள்ளைங்க அவன். அதாண்டி பிரச்சனையே. இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்து நீ தாயின்னு பேர் வாங்கினதுக்கு பதிலா மலடியாவே இருந்திருக்கலாண்டி. இப்ப நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன். இந்நேரத்துக்குலாம் அந்த சைக்கிளை பார்த்தா பிரிச்சு வித்துட்டு இருப்பாண்டி அந்த திருட்டு நாய். இன்னும் காணுமே. நான் வேற நெப்போலியனை உஷார் பண்ணிட்டேன். அவன் காந்தி சைக்கிளை உஷார் பண்ணான்னு தெரியலையே. மச்சான் சொன்ன மாதிரி சைக்கிள் உஷார் பண்ணிட்டான், வேலை கன்ஃபார்ம். ஹாய், வாடா வாடா வாடா. சரக்கு உசார் பண்ணியா? இருக்குதா? காந்தி ஜெயந்தி அன்னைக்கே சரக்கு உசார் பண்ணியா மச்சான்? பெரிய ஆள்ரா நீ. நீ காந்தி சைக்கிளே உஷார் பண்ணிட்ட, சரக்கு உஷார் பண்றதா பெரிய விஷயம். டேய், காந்தி ஓட்டின சைக்கிள்ரா, கில்லி மாதிரி இருக்கும். என்ன மாப்பிள்ள ஃபீல் பண்ற? சரக்கு பத்தலையா? அதெல்லாம் இல்லை மச்சான். என் தாத்தா பார்த்தா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, சைக்கிள் மட்டும் காணும்னு தெரிஞ்சதுன்னு வெய்யே, அவன் போலீஸ் இல்லடா, மிலிட்ரிக்கிட்டே போவான்டா. அதை நினச்சாதான். அப்படிலாம் ஒன்றாவதுடா மாப்பிள்ள. என்ன 2 நாள் ஃபீல் பண்ணுவாங்க, தேடுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. பட்டு சரக்கு தான் இருக்குதுல்ல, சாப்பிட்டு ஃபீல் பண்ணாத. பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. சைக்கிளை நான் எப்படியாவது எட்டுன்னு வரேன்ப்பா. நான் உங்க புள்ளப்பா, நம்புங்கப்பா. உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சொல்றத கேளுங்கப்பா. வயசான காலத்துல எங்கன்னா உழுந்துக்கு அடிபட்டு சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் எட்டுன்னு வரேன்னு சொல்றேன்லப்பா. ஏன்பா எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க பா. சொல்றத கேளுங்கப்பா. பா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை
தாண்டா போயிட்டு இருக்கான். என் தாத்தா தாண்டா பைய எடுத்துட்டு வேக வேகமா போயிட்டு இரு இருக்கான்டா. இரு 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 டென்ஷன் ஆகாது இரு தாண்டா போறான். இரா மொத்தா மாட்டணும். ரெண்டு பேருமே ஆப்பு. பாத்துற போறேன்டா, நல்லா குனிடா, படுத்துக்கடா. போயிட்டானா பாரு. இல்ல குனி. போறான்டா டேய். ஏய் இரா கொஞ்ச நேரம் பொறுமையா இரா ஒண்ணாவது கொஞ்ச நேரம் இரா போயினுக்குறான்டா, தள்ளுறான்டா. இரா போய் வெயிட் பண்றா இரா தார மட்டும் போலீஸ் போய்ட்டா எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான்டா அவனா. ஏய் இரா போதுடா டேய் இரா ஏய் ஒவ்வொரு மாப்பிள்ள என்ன வேலை பண்ணிருக்கேன் பாடுறா. டேய் தாத்தா பாடுறா, சைக்கிள் தேவையான எல்லா பொருளையும் ஒரு பையில போட்டு எடுத்துன்னு வந்திருக்காரு. சைக்கிள் திருடு போச்சுன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போறவருக்கு எதுக்குடா இந்த பொருளெல்லாம்? ஒருவேளை உனக்கு கொடுக்க தான் எடுத்துட்டு வந்திருப்பாரோ? பம்பு, துடைக்க துணி, ஆயில் கேனு, அப்புறம் இதோடா லெட்டரு. டேய் சார் ஏன்டா அவசரப்படுற? நான் முத்தையா. இது நான் சுய சிந்தனையோடு எழுதும் கடிதம். இன்னைக்கு என் பேரன் பிறந்த நாள். இந்த கடிதாசிய கடிதம்னு சொல்றதை விட என் உயில்னு சொல்லலாம். பொதுவா எல்லாரும் உயில் எழுதும்போது அவங்களுடைய நிலங்களோ சொத்துக்களோ இல்ல பணத்தை பத்தியோ தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் விட விலை மதிக்க முடியாத சொத்து ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அது மகாத்மா காந்தி ஆசைப்பட்டு வாங்கி ஓட்டின என் சைக்கிள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறப்பும் இறப்பும் சகஜம். அதுல சாவ ஜெயிச்சவங்க சில பேர். அதுலயும் மகாத்மா காந்தி தான் முன்னோடியா இருக்கார். பேராண்டி, நீ இந்த லெட்டர் படிக்கும்போது நான் உயிரோடு இருப்பேனா தெரியாது. எனக்கு அப்புறம் நீ தான் இந்த சைக்கிளை என்னை விட நல்லா பார்த்துக்கணும். டேய், நீ பிறந்த அன்னைக்கு நான் இதை எழுதுறேன். ஒருவேளை நீ பெரியவனானதுக்கு அப்புறம் நான் உயிரோடு இல்லாத பட்சத்துல இந்த லெட்டர் உனக்கு கிடைச்சாலும் இந்த தாத்தாவோட லட்சியத்தை நிறைவேற்றவேலடா. நன்றி முத்தையா. தாத்தா, உன் சைக்கிளை திருடுறது நான் தான் தெரிஞ்சும் அந்த பைய கொடுக்கதான் வந்தியா? ஒன்ன போய் நான் என்ன கோச்சே வாங்கிட்டே தாத்தா. வல்லமை தாரா